அது நானே சொல்ல முடியாதுல்ல, அதை நான் சொல்ல முடியுமா? அப்பதான் நான் சொல்லும் போது இப்ப சொல்லுங்கன்னா எப்படி சொல்லுவாங்க? ஆன்மா பழத்தை பெருக்கணும்னா உட்கார்ந்து கேட்டாதான் உட்காரும் மண்டையில. சரியா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை நீங்க நினைவில் இல்லாதனால தடுமாறுறீங்கன்னு தெரியுது. 5 விஷயம் நம்மகிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஞாபகம் இருக்கா? அதுவும் இல்லையா? இந்த 5ம் நமக்குள்ள மறக்காம வச்சுக்கிறணும். சரியா? இதுல குரு சேவையும் குரு நம்பிக்கையும் எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். குரு சேவைங்கிறது நேரடியா தான் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. நீ வீட்டுல இருக்கும்போது பண்ணலாம். எப்படி சச்சிதானந்த மந்திரத்தை துதி பாடுறதுக்கு எப்படி பாத்திரம் கழுவும் போது, சமையல் செய்யும் போது, துணி துவைக்கும் போது, இதெல்லாம் பண்ணும்போது எப்படி பண்ணலான்னு சொல்றனோ, அதே மாதிரிதான் இந்த 2 விஷயத்த பண்ணலாம். நம்மளுக்குள்ள அப்படியே அகத்துக்குள்ள அதை கொண்டுட்டு போறது, குரு சேவை பண்றது மாதிரி. அது உங்க பாஷையில் சொல்லணும்னா கற்பனை பண்றது மாதிரி. அப்படி குரு சேவை பண்றோம், சாப்பாடு கொடுக்குறோம், தண்ணி கொடுக்குறோம் இல்லையா? குரு அவனுடைய ஆடையை சுத்தப்படுத்துறோம். இப்படி ஒவ்வொன்றும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பாதத்தை பிடிக்கிறோம். இந்த மாதிரி அந்த நினைவுகளை நமக்குள்ள அப்படியே கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். குரு சேவைங்கிறது. அதுக்கடுத்து என்ன சொன்னேன்? நம்பிக்கை. நம்பிக்கை எல்லா நேரங்கள்லயும் நம்மளுக்குள்ள அப்படியே சொன்னது மாதிரி தான். ஒரு கடுகளவு கூட அது நம்மகிட்ட இருந்து தெரிச்சு விளையிடக்கூடாது. ஆழமா நேசிக்க கத்துக்கிறணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நேசி